வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம். அத்தியாயம் 5. மறுநாள் தபால் ஆஃபீஸுக்கு போனதும் போகாததுமாய் ஜானா சிதம்பரத்திடம் சென்றாள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பட்டுவாடா செய்ய வேண்டிய மணி ஆர்டர்களை அவர் பரிசீலித்து கொண்டார். அவர் அதை முடிக்கும் வரை மௌனமாக உட்கார்ந்திருந்த அவள் அவருடைய தலை நிமிர்ந்த போது, நேற்றுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சார் என்றாள். யாருக்கு? உனக்கில்லையே. எனக்கு இல்லாட்டா நான் ஏன் வந்ததும் வராதுமா உங்ககிட்ட சொல்ல வரேன். ஆனால் அவளுடைய அந்தராத்மா அவளை நையாண்டி செய்தது. நீ இந்த சின்னஞ்சிறு விபத்தை பற்றி சொல்ல ஓடி வரவில்லை என்று. என்ன ஆக்சிடெண்ட்டு? பஸ்ஸிலேருந்து விழுந்துட்டியா? அதெல்லாம் இல்லை சார். ஒரு பயல் சைக்கிளை மோதிவிட்டான். கீழே விழுந்துட்டேன். எங்கே? நேற்று புறப்பட்டு போனேன்னா மெயின் ரோடை கிராஸ் பண்ணினேன். திடீர்னு ஒரு சைக்கிள். அவள் விபத்துக்கு கையும் காலும் வைத்து விவரித்து அவரிடமிருந்து ஒரு இறக்கமூட்டையை சம்பாதித்து கொண்ட பிறகு, ஏன் உங்களுக்கு ராஜாங்கம் என்கிறவரே தெரியுமா? அவருக்கு உங்களை நன்றாக தெரியுமாமே. அவர்தான் விழுந்து கிடந்த சைக்கிளை நிறுத்தி வச்சு என் செருப்பையும் தேடி கொடுத்தார் என்றாள். யார்? ராஜாங்கம்மா? ஆமாம், ராஜா. கிருஷ்ணமூர்த்தியின் பிள்ளை. திருவாமூரிலே தான் இருக்கான். நான் தானே வீடு பார்த்து கொடுத்தேன். உங்களை தெரியும்னார். ஃபைல் கெட்டிக்காரன். பிகாம் பாஸ் பண்ணியிருக்கான். வெட்டிண்டு வானா கட்டிண்டு வந்து நிற்பான் பாரு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு சர்க்கரையும் அரிசியும் கிடைக்காதவன்னு பயந்துன்னு இருந்தேன். ராஜா, நீ தான் ஹெல்ப் பண்ணுனேன். அவன் என்ன செய்தான் தெரியுமோ? அன்றைக்கி ராத்திரியே ஒரு மூட்டி நெல்லூர் கிச்சிலி சம்பாவும் 50 கிலோ சர்க்கரையும் கொண்டு வந்து இறக்கினான். போதுமா சிதம்பரம் என்று கேட்டபோது எனக்கு மூச்சை வந்துடுத்து. ஐசி என்றாள் ஜானா. அந்த ஃபெலோவை பார்த்து கொஞ்சம் நாளாகுது. அவனுக்கும் ஒழியறதில்லை. பெரிய லட்சாதிபதி கிட்டே ப்ரைவேட் செக்ரட்டரியாக எனக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸை விட்டுட்டு போக முடியறதில்லை. அதுவும் இல்லாமல் அவருக்கும் குடும்பம் குழந்தைன்னு இருக்குமே. சேச்சே, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஏன்? பண்ணிக்கோயேனேன். எனக்கேற்ற பெண் இன்னும் என் கண்ணிலே படலை சார் என்றான். நிறுத்தி விட்டு சிதம்பரம், ஆனால் இப்போ எப்படியோ யாராவது கண்ணிலே பட்டிருக்கானோ என்னமோ என்றார். ராஜா பாக்கிய நிலையத்தை அடையும் போது மணி 6:30. ஜானா பஸ் ஏறி சென்ற பிறகு அந்த பெயரை 2-3 தடவைகள் உச்சரித்து பார்த்த அவன், பெயர் அழகான பெயர் என்ற திருப்தியுடன் தனக்கு வேண்டிய பஸ்ஸை எதிர்நோக்கி இருந்தான். அந்த பெண்ணுக்காகவே நான் மயிலாப்பூர் போகிறேன். டாக்ஸியில் போய்விடலாம் என்று அவன் சொல்லியிருந்தான். அவள் மறுத்தது அவனுக்கு ஏமாற்றம் அளிக்கவில்லை. அதற்கு மாறாக ஒருவித திருப்தியும் சந்தோஷமே உண்டாயின. ஒருவேளை அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவள் டாக்ஸியில் ஏறி இருந்தாளானால் அவள் மீது நல்லெண்ணமே தோன்றாமல் போயிருக்கும். அவன் இருக்கிற இடத்தில் வேறு யார் இருந்திருந்தாலும் அம்மாதிரியான அழைப்பை ஏற்றிருப்பான் என்று எண்ணம் எழுந்து அந்த எண்ணமே அவள் மீது அதிருப்தியையும் ஏன் எரிச்சலையும் உண்டாக்கியிருக்கும். சில பொருள்களுக்கு அழகு மட்டும் இருக்கும். சிலருக்கு இல்லாத அழகை ஈடுகட்ட ஒரு கவர்ச்சி இருக்கும். அழகும் முக கவர்ச்சி முறங்கே அமைந்திருந்தாலும் எத்தனையோ பெண்கள் சதை பற்றி இல்லாமலோ அல்லது அதிக உயரமாகவோ குள்ளமாகவோ இருந்து விடுகிறார்கள். ஆனால் ஜானாவிடம் எல்லாம் இருந்தன. நிறம், அழகு, கவர்ச்சி, ஆரோக்கியம், இளமையின் பூரிப்பு எல்லாம் அவளிடம் சோபித்தன. இந்த ஜானா என்கிற பெண் யார்? மயிலாப்பூரில் எங்கிருக்கிறாள்? கழுத்தில் தங்க நிறத்தில், அதுவும் தங்கந்தானோ என்னவோ, ஒரு நெக்லஸ் மட்டும் இருக்கிறது. காலில் மெட்டி இல்லை. இப்போது கல்யாணமான பெண்கள் மன வாழ்க்கையின் புனிதத்துக்காகவும் நான் மனமானவள் என்பதை அறிவிக்கவும் மெட்டி அணியாமற் போனாலும் வெள்ளிமணிகள் கட்டிய மெட்டிகளை ஃபேஷனுக்காக மாட்டிக்கொள்கிறார்கள். கண்டிப்பாக அவளுக்கு கல்யாணமாகவில்லை. பஸ்ஸில் அவனுடைய சிந்தனை ஜானாவை சுற்றியே வளர்ந்தது. அவள் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஏன் வேலைக்கு செல்கிறாள்? அல்லது எத்தனையோ பணக்கார வீட்டு பெண்கள் கல்யாணமாகாமல் பொழுது போகாமல் வேலைக்கு செல்கிறார்களே, அவர்களைப் போல் ஒருத்தியா? ராஜாவின் மனதில் அடுத்தடுத்த எழுந்த கேள்விகளுக்கு அவனால் விடை சொல்லிக்கொள்ள முடியவில்லை. எல்லாம் சிதம்பரத்திடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அவன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து அவளை பற்றிய சிந்தனைகளை மறந்தான். அவளுடைய உருவம் மட்டும் மனதில் பதிந்து நின்றது. ராஜா உள்கேட்டை நோக்கி நடக்கையில் வெளிக்கேட்டு வழியாக ஒரு சிறு கார்
தெருவுக்கு வந்து இடது பக்கமாக திரும்பி போய்க் கொண்டிருந்தது. இதுவரையில் அம்மாதிரியான பழைய காரை அவன் பாக்கிய நிலையத்தில் கண்டதில்லை. அவன் உள்கேட்டில் நுழையாமல் பிளாட்பாரத்தில் நிற்பதைக் கண்ட குர்கா ராஜாவின் அருகே வந்தான். பகதூர், யார் வந்து போகிறாங்க அந்த சிவப்பு காரிலே? கார் சென்ற திசையை சுட்டி காட்டினான் ராஜா. ஆனால் கார் கண்ணை விட்டு மறைந்ததையும் அப்போதே உணர்ந்தான். பகதூர் அவன் காட்டிய இடத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு, ஒரு கார் வந்ததுங்க, 1 மணி நேரம் இருக்கும். சந்தானம் சாப்பும் இன்னொரு வயசான ஆளும் இருந்தாங்க. சந்தானம் தானேன்னு தான் நிறுத்தாமல் அனுப்பிச்சிட்டேன் என்றான். தேவி கம்பெனி புரொப்ரைட்டர் என்று தன்னுள் முணுமுணுத்து கொண்ட ராஜா, ஆல் ரைட் என்று கூர்காவிடம் சொல்லிவிட்டு மேலே நடந்தான். ஹாலை அடைந்து ஒரு வினாடி நின்ற அவன் மெதுவாக கோதண்டராமனின் அறையில் மேல் நின்ற இடத்திலிருந்தே கண்ணோட்டமாக பார்த்தான். அங்கிருந்து பேச்சொலி ஏதும் வராமற் போகவே மெதுவாக நடந்து அந்த அறையை அடைந்தான். கோதண்டராமன் கண்கள் மூடியவராய் கால்களை நீட்டி சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருந்தார். ராஜாவின் காலோசையை கேட்டதும் அறைக்கண் திறந்த அவர், ராஜாவா என்றார். ஆமாம் சார் என்ற அவன், 6 மணிக்கு மருந்து சாப்பிடணுமே, சாப்பிட்டீர்களா என்று கேட்டான். இன்னும் இல்லை. 6:30 ஆறுது. டாக்டர் எத்தனை அடிச்சுட்டாலும் அந்தந்த டயத்துக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோண மாட்டேன் என்கிறது. போதாதற்கு கண்டவர்களுடைய டிஸ்டர்பன்ஸ் வேற. எதுக்கு தேவி கம்பெனிக்காரர் வந்திருந்தார்? ஒரு சிறு குப்பியிலிருந்து எடுத்து 2 மஞ்சள் நிற மாத்திரைகளையும் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அவர் முன் நின்றான். அவற்றை கையில் வாங்கி கொண்ட கோதண்டராமன், நீ எழுதின லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு மாத்திரையை தம் வாயில் போட்டு ஒரு வாய் நீரும் பருகினார். அவர் 2வது மாத்திரையை போட இருக்கையில், சந்தானமும் வந்தானா என்று கேட்டான் ராஜா. ஆமாம். இப்போது 2வது மாத்திரையையும் தண்ணீருடன் கலந்து உள்ளே இறங்கியது. என்ன சொல்கிறார்கள்? நீ எனக்கு தெரியாமல் எழுதியிருக்கக்கூடாது. 112 ரூபாய்னா 112 ரூபாய். அதை ஏன் விடணும்? ரகுபதி சமாச்சாரத்தை தான் நான் ஒரு வழியாக தீர்த்தாகிவிட்டதே. அதனாலே இந்த பணமும் அது சம்பந்தமானது தானே என்று மெதுவாக தாழ்ந்த குரலில் கூறிய கோதண்டராமன், பார்க்க போனால் நாம் தான் தேவி கம்பெனிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ அந்த ரெக்கார்ட்ஸையெல்லாம் பார்க்காம அவசரப்பட்டு எழுதிவிட்டாய் என்று முடித்தார். ராஜா பதில் சொல்லவில்லை. உண்மையிலே அவன் அவர் சொல்லும் பழைய ரெக்கார்ட்ஸை பார்க்கவில்லை. மெதுவாக சாரி என்றான். போகிறது என்ற கோதண்டராமன், நாளைக்கு ஆடிட்டரே வர சொல்லியிருக்கிறேன் என்றார். தெரியும், ஆனால் அவசரப்பட்டு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுவானேன். உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை என்றான் ராஜா. நான் ஆரம்பித்த பிஸ்னஸை நானே என் கையால் நிறுத்தினால் தாண்டா என் மனசுக்கு சமாதானமாக இருக்கும். இந்த ரவிக்கிட்ட எத்தனையோ அடிச்சுட்டேன். எனக்கும் பிஸ்னஸும் வேண்டாம், புண்ணாக்கும் வேண்டாம் என்கிறான். அப்புறம் எனக்கு என்னடா அக்கறை? இதிலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனி மூட வேண்டாம்னு தோன்றுறது. இன்கம் டேக்ஸ்காரன் நோட்டீஸ் விட்டிருக்கானே, பழைய பாக்கிக்கு என்று பேச்சை திருப்பினார் கோதண்டராமன். ஆமாம், 1 லட்சம். அதை கட்டிவிடணும். எதிர்த்து வாதாடவில்லையா? கோதண்டராமன் சிரித்தார். டேய், இன்கம் டேக்ஸ்காரன் கண்ணிலே மண்ணை தூவினது 7-8 லட்சம் இருக்கும். இந்த 10 வருஷத்துலேயே அவன் இப்போ கேட்கறது 1.5 லட்சம் தானே. கொடுத்து தலைமொழிகிட்டா நாளைக்கு ரவியையும் அகிலாவையும் கஷ்டப்படுத்த மாட்டான். ராஜாவின் யோசனை கோதண்டராமனை விட்டு வருமான வரி இலாக்காவை விட்டு சஞ்சாரம் செய்தது. அதே அறையில் கட்டிலுக்கு கீழே மொசைக் தளவரிசையில் அடியில் ரகசியமாக புதைத்து வைத்திருக்கும் கள்ளப்பணம் எவ்வளவு என்று அவனுடைய மனம் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்கம் டேக்ஸ்காரனை ஏமாற்றிய பல லட்சங்களில் சில லட்சமாவது 5-10 கரன்சி நோட்டுகளில் இருக்குமே. அவனையும் அறியாமல் அவனுடைய எதிர்காலம் கண்முன் நின்றது. பெரிய வீடு, கார், ஃபோன், ஏர் கண்டிஷனரை. அம்மா பட்டு புடவையில் காதில் வைரத்தோடு மின்ன உட்கார்ந்திருக்கிறாள். அப்பா தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடியில் புன்னகை பூக்கிறார். ஆமாம், அவனுடைய மனைவி முகமெல்லாம் சிரிப்பாக அவனுக்கு அருகே நிற்கிறாள். மனைவி யார் அவள்? அவளுடைய முகம் எப்படி இருக்கும்? அழகும் கவர்ச்சியும் ஆரோக்கியமும் இளமையின் பூரிப்பும் மனைவியின் உருவம் தெரிகிறது. ஆனால் அங்காவயங்கள், லட்சணங்கள், குவிந்த உதடுகள், செம்மை படிந்த கன்னங்கள், நீண்ட புருவங்களின் கீழே விளையாடும் கருமணிகள். ராஜாவின் மனதில் ஏற்பட்ட சிலிர்ப்பில் அவன் ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டான். அவனுடைய மனதில் உருவாகியிருந்த பெண்ணுருவம் ஜானாவாக தோன்றி சிரித்தது. என்ன ராஜா,
அப்படியே நின்றுட்ட உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஒன்றுமில்லை. அவன் இந்த உலகத்துக்கு தன்னைத்தானே இழுத்து கொண்டு வந்தான். நீ வேணுமென்னா போய் 2 ரெஸ்ட் எடுத்துக்கொள். 2 நாளாக உனக்கும் ஒரே அலைச்சல். பரவாயில்லை. ஒரு நாட்காலியில் உட்கார்ந்த அவன் மெதுவாக தலை சுத்துறது என்றான். அடுத்த வினாடி கோதண்டராமன் ஒரு பொத்தானை அமுக்க சீமாட்சி மறு நிமிஷமே வந்து நின்றான். சீமாட்சி, ஒரு டம்ளர்லேயே கொஞ்சம் மோர் கொண்டு வா. ராஜாவுக்கு தலை சுத்துறதாம். சீமாட்சி தனக்கே உரித்தான குறும்பன். யாருக்கு? ராஜாவுக்கா தலை சுத்துறதா? 5-6 வடையை இன்னைக்கு தயிர் பச்சையிலே தூச்சி தின்னும் போதே நினச்சேன், இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஏதாவது வரும்னு. குழந்தை மாதிரி வயிறு தெரியாமல் தின்னான் என்றான். நீ போய் முதல்ல மோர் கொண்டு வா என்று சற்று உறக்கவே கூறினார் கோதண்டராமன். அடுத்த கணம் ஐயோ என்ற அலறல் அந்த அறையை மட்டுமில்லாமல் பாக்கிய நிலையத்தையே பிளந்தது. எத்தனையோ நாட்களுக்கு பின் அகிலாவை சந்தித்த சந்தானத்துக்கு அவளோட நந்தவனத்து சிமெண்ட் பெஞ்சியில் உட்கார்ந்து சிறிது நேரமாவது பேசியிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் கம்பெனி முதலாளி அவசரப்படுத்தினார். அவருக்கு இன்னும் ஒரு வீட்டுக்கு செல்ல வேண்டும். நான் வருகிறேன் அகிலா என்று கிளம்பினான். இப்போ போனால் இன்னும் 4-5 மாதமாவது ஆகும் உங்களை காண என்றாள் அகிலா. அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டது. அப்போதுதான் நாங்கள் வந்த பாக்கியம். என்ன சந்தானம், நான் ஒருத்தி இருக்கிறது கூட உனக்கு மறந்து போச்சு இல்லையா? உன்னை சொல்லி என்ன பிரயோசனம்? வேலை வசந்து போயிடுத்து என்றாள். அதெல்லாம் இல்லை மாமி, வாஸ்தவமாகவே ஒழிய மாட்டேன் என்கிறது. இன்னமே அவசியம் வருகிறேன். அந்த ராஜா என்னவோ உன்கிட்ட சரியாக நடந்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். நீ அதுக்கோசரமாக வராமல் இருந்துக்க வேண்டாம். பழையபடி வந்து போயிண்டிரு. நான் அவனை கண்டித்து வைக்கிறேன். அவளுடைய அன்பு தோய்ந்த வார்த்தைகளுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று அறியாமல் அவன் நிற்க, போவோமா என்ற குரல் திண்ணையில் கேட்டது. முதலாளியை காக்கும்படி செய்துவிட்டோம் என்று அவன் மனம் உறுத்தவே, நான் இன்னொரு நாள் வந்து விவரமாக பேசுகிறேன் மாமி, வரேன் அகிலா என்று கூறிவிட்டு நகர்ந்து விரைந்தான். அவன் காரில் ஏறும் வரை அவனையே பார்த்து கொண்டு நின்ற அகிலாவின் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடி மறைந்தன. தன்னுடைய உணர்ச்சியை அம்மா புரிந்து கொண்டாலும் அதில் தவறு இல்லை என்று என கருதியவளாய் அகிலா, சந்தானம் நல்லவன் அம்மா என்றாள். நீ என்ன புதுசாக என்கிட்ட சொல்கிறியா? அம்மாவையும் அப்பாவையும் சின்ன வயசுலே தோத்து போட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தவன். பொய்யும் பித்தலாட்டமும் தெரியாதவன். அதனாலே தான் உங்கள் அப்பா கம்பெனியிலே அந்த காலத்திலே அவனாலே இருக்க முடியலை. அதனாலே நான் அந்த இடத்தில் இந்த ராஜா இருக்கான் என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்ட அகிலா தாயார் பின்கட்டை நோக்கி செல்வதை பார்த்து பின் தொடர்ந்தாள். சுமார் 9 மணிக்கு சந்தானம் வீட்டை அடைந்த போது சீதா மட்டும் சாப்பிடாமல் ஆஃபீஸ் வேலையை செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. கமலா அவனை கண்டதும் ஓடோடி வந்து ஜானாவுக்கு நேர்ந்த விபத்தை விவரித்தாள். பிறகு அவளுக்கு ரோட்டிலே நடக்கவே தெரியாது என்று தனது அபிப்பிராயத்தை வெளியிட்டாள். இப்போ எங்கே ஜானா? படுத்துண்டாச்சு. கால் போன வலிக்கிறதுனா. ஆனால் பணத்துக்கு எப்படி வலிக்கும்? வலிச்சாலும் எப்படி தெரியும்னு தான் எனக்கு விளங்கலை. சந்தானம் ஏதோ சிரித்து மழப்ப சீதா பேனாவை மூடி வைத்து விட்டு எழுந்தாள். சாப்பிடுவோமா? சாப்பாடு ஆன பிறகு சீதா தன்னுடைய வேலையில் தொடர்ந்து ஈடுபட கமலா படுக்கை உதறி போட சந்தானம் தன்னுடைய அறைக்கு சென்று கயிற்றுகளில் படுத்துக்கொண்டு முந்தின இரவு பாதியில் நிறுத்தியிருந்த நாவலை படிக்கலானான். 10 அடித்தது. 10:30 ஆகி எங்கும் நிசப்தம் நிலவியது. சுவாரஸ்யமாக சென்ற கதையில் மூழ்கி கிடந்த சந்தானம் திடீரென்று தெருவில் ஒரு காரின் ஹாரன் அலறுவதை கேட்டு திடுக்கிட்டான். அடுத்த நிமிஷம் அந்த கார் அவன் வீட்டு வாசலில் நின்று விட்டதையும் உணர்ந்தான். அவசரமாக எழுந்து கதவை திறந்து திண்ணைக்கு வந்தவன் கம்பி கழிகளை பிழித்து கொண்டு அகிலா நிற்பதை பார்த்தான். திண்ணை கதவின் தாளை திறக்கையில் அகிலா, என்ன விஷயம் என்று பதற்றுடன் கேட்டான். மனதில் சந்தேகமும் பயமும் தோன்றின. அவன் நன்றாக 2 கதவுகளையும் திறக்கும் வரை காத்திருந்த அகிலா திண்ணை ஏறி வந்தாள். பிறகு நிதானமாக தெரு விளக்கின் வெளிச்சத்தில் அவனுடைய பயம் பிரதிபலிக்கும் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னாள், அப்பாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ நேரே அங்கிருந்து தான் வரேன். ஏன், என்னாச்சு? நான் கூட 6:15 வரைக்கும் இருந்தேனே. ஆமாம், நானும் அம்மாவும் கோவிலுக்கு போகலாமல் இருந்தோம். அப்போதான் ராஜாவும் வந்திருக்கான். திடீர்னு அப்பா அலறினார். ஆஸ்பத்திரியில் எப்படி இருக்கார்? ரவிக்கு தந்தி கொடுத்துட்டியா? ஆக்சிஜன் கொடுக்குறா. இது 2nd அட்டாக்கு. இப்போ என்னோடு நீங்கள் வரணும். ரவிக்கு ராஜா தந்தி கொடுத்திருக்கிறான். வீட்டுக்கு போய் பம்பாய்க்கு ஒரு ட்ரங்காலம் புக் பண்ணணும். கிளம்புங்கள். இதோ வரேன். ஒரு ஷர்ட்டை போட்டு கொண்டு வாருங்கள்.
அவன் ஒரு சட்டை கையில் எடுத்துக்கொண்டே பாக்ரதி அம்மாளை கூப்பிட்டான். அவளும் உடனேயே விழித்து கொண்டாள். மாமி, நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு. கோதண்டராமனுக்கு உடம்பு அதிகமாயிருக்காம். அப்படியா? சரி, போயிட்டு வா. இதை பாரு, இது யார் பொண்ணு? அவருடைய பெண் தான் மாமி. நான் பெயர் அகிலா. சரி வா அகிலா, போவோம். இருவரும் சென்ற பின் பாகிருதி கதவுகளை தாழிட்டு கொண்டு திரும்பினாள். அவளுடைய கணவருக்கு யமனாக வந்தவரை இப்போ அந்த யமனே அழைக்கிறான் போலிருக்கிறது என்று அவள் முணுமுணுத்தது. காரில் ஏறினதும் அகிலா, எனக்கு இந்த தடவை நம்பிக்கை இல்லை என்று சொல்லியவளாய் ஸ்டார்ட் செய்தாள். நோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தெருவை கடந்து சென்ற பின் எனக்கு என்கரேஜிங்காக நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? நிச்சயமாக அப்பா உயிரோடு திரும்ப போகிறதில்லை. 7-8 நாளாகவே அவர் அலைஞ்சிருக்காரு என்றாள் அகிலா. கொஞ்ச நேரத்துக்கு மௌனம் சாதித்த சந்தானம், இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற அகிலா என்றான். இந்த ராஜா கிட்ட இந்த சமயத்தில் எதையும் ஒப்பி வைக்கக்கூடாது. அப்பாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆகிவிட்டால் உங்களை உடனே வரவழைக்கணும்னு ரவி சொல்லி விட்டு போயிருக்கான். ஆஸ்பத்திரியிலே அம்மாவும் உங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போக சொன்னான். இது அவனுக்கு அந்த ராஜாவுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது. தெரிஞ்சாதான் எனக்கு என்ன என்று கூறினாள் அகிலா. அத்தியாயம் 6. அகிலாவின் பேச்சை கேட்டது மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தான் சந்தானம். கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டன. ஏன், உங்களுக்கு இதில் இஷ்டமில்லையா? கண்களை திறந்த சந்தானம், அதெல்லாம் இல்லை. அது சரி, இப்போ போய் உன்னுடைய அப்பாவை பார்த்தால் என்ன என்று கேட்டான். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறார். நாளைக்கு காத்தாலே பிழைச்சி கிடந்தால் போய் பார்ப்போம். சரி என்றான் சந்தானம். வீட்டை அடைந்ததும் இருவரும் ஹாலிலே உட்கார்ந்து கொண்டார்கள். ஆறுமுகமும் சீமாச்சும் கேள்வி மேல் கேள்விகளாக கேட்டு நச்சரித்தார்கள். பிறகு சீமாச்சு, ராஜா கிட்டே கேட்டேன். அவன் ஒன்றும் சொல்லாமல் தலைவலி மாத்திரையும் சோடாவும் வாங்கி கொண்டு வான்னு அனுப்பினான் என்றான். திடுகிட்டு போன அகிலா, ராஜா வந்தானா? எப்போ வந்தான் இங்கே என்று கேட்டாள். 9-9:15 மணி இருக்கும். அப்போ நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ஆமாம், ராஜாவை கூட அங்கே அப்போ காணவில்லை. சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கிறது என்றான் சந்தானம். ராஜா வந்து போன விவரத்தை ஏன் சொன்னோம் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறவனே போல சிறிது நேரம் நின்றுவிட்டு சீமாச்சு உள்ளுக்கு விரைந்தான். இந்த சிறிய தவறால் தடுமாற்றத்தால் உண்டான வாய்ப்பிசகால் ஆபத்து சம்பவித்து விடுமோ என்ற பயம் அவனுடைய உள்ளத்தில் விஸ்வரூபம் எடுத்தது. ஏன் ராஜா வந்தான், என்ன செய்தான் என்றெல்லாம் அகிலாவின் மனத்தில் எழுந்த கேள்விகள் திடீரென்று மறந்து போகும் வண்ணம் ஃபோன் மணி அலறியது. அப்போது மணி சரியாக 1. பம்பாய் கால் ரெடியாக இருக்கும். மெதுவாக எழுந்த அகிலா ஹாலின் கோடியில் ஒரு மூலையில் இருந்த ஃபோனை நோக்கி சென்றாள். இந்த வேளையிலும் நெருக்கடியிலும் பதற்றமடையாமல் நிதானத்தை இழக்காமல் அவள் நடந்து கொள்ளும் விதத்தை கண்டு சந்தானம் ஆச்சரியமடைந்தான். பெண் மனத்தின் ஆணவமா அல்லது பக்குவப்படுத்தி கொண்ட சகிப்புத்தன்மையா இதற்கு காரணம்? அவனுக்கு கோதண்டராமன் ஹவுஸ் இஸ் டாக்டர் அகிலா ஸ்பீக்கிங். என்ன 10 நிமிஷங்களாச்சா? ஃபோனை டக்கென்று வைத்த அகிலா இருந்த இடத்திலிருந்து சந்தானத்தை பார்த்தாள். அவளை புரிந்து கொண்ட சந்தானம் மெதுவாக அவள் அருகே சென்று அவளுடைய இடையை பற்றி கொண்டே மெல்ல இழுத்து கொண்டு சோஃபாவுக்கு திரும்பினான். அவளுடைய கண்களிலிருந்து பெருகி வந்த கண்ணீர் அவன் கையில் விழுந்தது. அதன் வெப்பத்தை கன நேரம் உணர்ந்த அவன், நம் கையிலே ஒன்றும் இல்லை அகிலா என்றான். அவளுடைய லேசான விசும்பல் ஒளியை மீறிக்கொண்டு மீண்டும் ஃபோன் மணி அலறியது. இது பம்பாய் என்று முணுமுணுத்து கொண்டே சந்தானம் எழுந்தான். ஐயோ என்று ஒரே ஒரு அலறல் தான் கேட்டது. அதன் பின் வலியின் கொடூரம் தாளமாட்டாமல் மார்பை இரு கைகளாலும் அழுத பிடித்து கொண்டே கோதண்டராமன் தாம் உட்கார்ந்திருக்க சாய்வு நாட்காலியிலிருந்து எழுந்து நிற்க முயன்றார். இருதயத்தை யாரோ நசுக்குவது போன்ற வேதனையில் அவர் துடிதுடித்து போனார். கால்கள் நடுங்கி ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் தடுமாறினார். அவருடைய உடல் சாய்ந்தது. எல்லாம் கண்ணிமைக்க நேரத்துக்குள் நடந்து விட்டது என்று பிரமை ஏற்பட ராஜா சாய்வு நாட்காலியின் மேல் சாய்ந்து அவருடைய உடலை தூக்க முயன்றான். செய்வதறியாத பயமும் பரபரப்பும் உடலெல்லாம் வியாபித்து நிற்கும் சீமாச்சுவை பார்த்து, சீக்கிரமாடா, ஒரு கை கொடு என்று அவன் கத்தினான். இருவரும் சேர்ந்து கோதண்டராமனை படுக்கையில் கிடத்தவும் அலறல் கேட்டு அகிலா அங்கே ஓடோடி வரவும் சரியாக இருந்தது. அடுத்த நிமிஷம் ராஜா ஃபோனுக்கு விரைந்தான். அருகேயே இருந்த ஒரு டாக்டர் 1/4 மணி நேரத்துக்குள் வர மற்ற இருவரும் 7:15 மணிக்கு வந்தார்கள். முதல் டாக்டரே வந்ததும் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செய்தார். அவர் கோதண்டராமனை பார்த்ததுமே கொடுத்த இன்ஜெக்ஷனில்
இன்ஜெக்ஷனில் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. இரவு 8 மணிக்கு கோதண்டராமனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். பிரக்ஞையற்று போனவரின் நாசித்துவாரம் வழியாக பிராணவாயு சென்றது. அறைக்கு வெளியே அம்மா புலம்ப பெண் தேற்ற ராஜா அங்குமுகமாக அலைந்து கொண்டிருந்தான். கோதண்டராமனை பிராணவாயுவிடம் ஒப்படைத்த ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான். ரவி ஊரில் இல்லை. அம்மாவும் பெண்ணும் ஆஸ்பத்திரியில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமையல்காரி பாலம்மாள் சமையலறை வேலை முடிந்தால் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருப்பாள். ஆறுமுகம் உள்ளே அனாவசியமாக வரமாட்டான். வந்தாலும் வெளியே அனுப்பிவிடலாம். அவனுடைய மனத்தில் சந்தேகம் தோன்றாத வகையில் அப்புறம் சீமாச்சு தானே, எத்தனையோ வெள்ளி டம்ளர்களையும் ஸ்பூன்களையும் எடுத்து பழகி போன கையில் எதையாவது வைத்தால் போதும். தேன்பும் நம்பிக்கையும் ஊற்றெடுத்த பிறகு அவன் உடனே ஒரு டாக்ஸி பிடித்து ஏறினான். ஆழ்வார்பேட்டை, கொஞ்சம் அவசரமாக போகணும். ஆஸ்பத்திரி கேஸு என்றான் ராஜா. 70 பைசா கிராக்கி என்று முணுமுணுத்து கொண்டே டிரைவர் மீட்டரை பூட்டிவிட்டு தன் இடத்துக்கு நிதானமாக வந்தான். ராஜாவின் பொறுமை தீர்ந்து போய் மனதின் அவசரத்தில் ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது. கொஞ்சம் சீக்கிரமாப்பா. இருசாமி, மீட்டரை போட தாவல. சாவுகிராக்கி, ட்ரிப்புக்கு இமாம் அவசரப்படுறிய. ராஜா மௌனமாக அவன் கொடுத்ததை வாங்கி கொண்டான். வேலை சரியில்லை. கேட்டுக்கு சில கஜ தூரத்திலே இறங்கி கொண்டவன் தயாராக வைத்து கொண்டிருந்த சிலரையை கொடுத்துவிட்டு நடந்தான். பெரிய சீமான் அவசரப்படுத்தின ஜோரிலே டீக்கு 10 பைசா போட்டு கொடுப்பார்னு பார்த்தேன். டிரைவரின் முணுமுணுப்பை காதில் வாங்கி கொள்ள ராஜாவுக்கு ஏது நேரம். அவன் விரைந்தான். போர்ட்டிகோ திண்ணை ஹால் விரிச்சோடி கோதண்டராமன் படுத்திருந்த அறைக்குள் அவன் தாவினான். அடுத்த கணம் லேசாக கதவுகளை சத்தம் செய்யாமல் சாத்தினான். கட்டிலுக்கருகே மேஜை மீது மருந்து புட்டிகளும் மாத்திரை குப்பிகளும் கடந்தன. அவன் சாயங்காலமே பார்த்திருந்த சிக்கு புத்தகமும் இருந்தது. பிரித்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. 2 தாள்களில் பெயரையும் தொகையும் குறிக்காமல் தேதியற்ற கையெழுத்துக்கள் மட்டும் போட்டியிருந்தார் கோதண்டராமன். இது அவருடைய வழக்கம் என்று அவனுக்கு தெரியும். அவனோ பாக்கியமோ அல்லது அகிலாவோ தான் மற்றதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். 2 தாள்களையும் கிழித்து மடித்து பாக்கெட்டில் போட்டு கொண்டான். வருமான வரியில் அக்காவுக்கு 1.5 லட்சம் ரூபாயை மறுநாளே கொடுத்து தீர்த்து விட வேண்டும் என்று அவர் அன்று சாயங்காலம் சொல்லியிருந்தது நினைக்கு வந்தது. அடுத்தபடியாக அலமாரியை தேடினான். அவனுடைய பரபரப்பில் சாவி கிடைக்கவில்லை. உடம்பு வியர்த்து அந்த வியர்வில் அவனுடைய பனியன் ஒட்டி கொண்டது. கையில் கசிவையும் பாயிண்டிலே அழிந்து தேய்த்துவிட்டு அலமாரியின் ஒவ்வொரு படியாக வந்தான். 3வது படியில் 2 லெட்ஜர்களுக்கிடையே 3 சாவிகள் கொண்ட ஒரு கொத்து இருந்தது. மெதுவாக நின்ற ராஜா ஒரு நிமிஷம் தன்னைத்தானே நிதானித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆள் அரவம் ஏதும் கேட்கவில்லை. கண்டிப்பாக சாகும் தருவாயில் இருக்கிற கோதண்டராமனை விட்டுவிட்டு பாக்கியமும் அகிலாவும் வரமாட்டார்கள். ஆறுமுகத்துக்கு சீமாச்சிவுக்கும் அவன் அங்கே வந்திருப்பதே தெரியாது. கோதண்டராமனின் கட்டிலை ஓசைப்படுத்தாமல் நகர்த்திவிட்டு அவன் அறிந்து வைத்திருக்கும் இடத்தை ஆள்காட்டி விரலால் நிறுத்தினான். தரை நிறத்திலே தரையிலிருந்து மயிரிழு உயரத்துக்கு மேலே நீட்டியிருந்த ஒரு அங்குல சதுரத்துக்கு ஒரு இரும்பு தகடு விரலில் இடித்தது. அதன் பின் சாவி கொண்டு திறப்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்கவில்லை. மெல்ல பெட்டியை திறந்தான். அவன் மனம் லட்சமாக இருக்கும் என்று கணக்கு போட்டதற்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பழையதும் புதியதுமாக 10 ரூபாய் நோட்டுகள் தாறுமாறாக கிடந்தன. 2 கைகளாலும் அள்ளி போட்டவன் பெட்டி சாவிதான் என்பதை நிச்சயப்படுத்திவிட்டு பூட்டினான். பழையபடி அவன் கட்டிலை ஒழுங்காக வைத்தான். கட்டுகளை அவசரமாக எண்ணினான். 46. ஒவ்வொரு கட்டிலும் 1000 ரூபாய். 46,000. அவனுக்கு ஆஸ்பத்திரியில் உயிருடன் போராடி கொண்டிருக்கும் கோதண்டராமன் மீது எரிச்சலும் ஆத்திரமும் வெடித்தன. மீண்டும் அலமாரியில் தேடினான். ஒரு பழைய தோல் பை உண்டு. அவனுக்கு தெரியும், 46 கட்டுகளை அவன் வேறு எதில் அழைத்து கொண்டு போக முடியும்? மிக பழைய காகிதங்களை தாங்கி கொண்டு அந்த தோல் பை வீங்கி கிடந்தது. என்ன செய்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் அவ்வளோ காகிதங்களையும் கீழே தரையில் கொட்டினான். திசைக்கொன்றாக காகிதங்கள் சிறிதும் பெரிதுமாய் வெள்ளையும் நீளமாய் பரவி விழுந்தன. ஒவ்வொரு கட்டாக பையில் திணித்தான். இப்போது அவனுடைய உடல் வேர்வையில் மூழ்கி கொண்டிருந்தது. மனதில் கேவலம் 46,000 தான் என்ற ஏமாற்றம் நிமிடத்துக்கு ஒரு தடவை எழுந்து அவனை வாட்டிய போதிலும் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை எண்ணி நடுக்கமும் பீதியும் அவனை ஆசுவாசப்படுத்தி கொள்ளவும் முடியாமல் நடித்தன.
கீழே சிதறி கிடந்த காகிதங்களை என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவற்றை பொறுக்கி ஒழுங்காக எடுத்து வைப்பதில் முனைந்தால் பொழுது விழுந்துவிடும். கண்கள் கடிகடிகாரத்தை பார்த்தன. 15 நிமிஷங்களில் அவன் தனது காரியத்தை முடித்திருந்தான். ஆனால் அவை 15 யுகங்கள் அல்லவாகவோ பயமுறுத்துகின்றன. அதிகாலையில் சிதறின காகிதங்களை எடுத்து வைத்து கொள்ளலாம் என்ற முடிவோடு அவன் மெதுவாக கதவண்டை வந்து ஒரு நிமிடம் நின்று பிறகு திறந்தான். அடுத்த கணம் அவன் சிலையாக நின்றான். சீமாட்சி தனக்கே உரித்தான குறும்பு சிரிப்புடன், என்ன ராஜா சார், ரூமிலே மாமா இல்லையே என்றான். பிறகு கையில் என்ன பை, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி என்றான். சீமாட்சி, எல்லாம் அப்புறம் சொல்கிறேன், வழியை விடு. ஊஹோம், 20 வருஷமாக நான் இங்கே இருக்கிறவன், அதில் என்னன்னு தெரியணும். இந்த கதவெட்டை வழியாக நீ கட்டிலை நீக்கிறதும் சாவியாலே. உஷ், பேசாமல் இரு, அதிகம் ஒன்றும் இல்லை. எவ்வளவு இருந்தது? கொஞ்சம்தான். நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். கொஞ்சம்னா எவ்வளோ? பை கனமாக இருக்கே. 9,000 சொச்சம். அப்பப்பா, கிட்டத்தட்ட 10,000 இருக்கிறதே. இதை போய் கொஞ்சம் என்கிறாயே. இந்தா உனக்கு. அவசரமாக தோல் பையிலிருந்து ஒரு கட்டை எடுத்து அவன்கிட்டே கொடுத்தான். எத்தனை இது? 500? 500? 1000? எத்தனையோ. வழி விடு. மாட்டேன். இந்த மாதிரி இன்னும் வேணும். தொந்தரவு பண்ணாதே. சரி, நீ போகிறதை நான் பார்த்துடுறேன். பொறுமையிழந்த ராஜா மேலும் ஒரு கட்டை எடுத்து கொடுத்தான். இன்னும் ஒன்று. மிரட்டலும் கெஞ்சலும் குழைய நின்ற சீமாட்சியை பார்த்தபோது அங்கேயே அவனை தீர்த்து விடலாமா என்ற ஆத்திரம் பேரிட்டது ராஜாவுக்கு. இந்தா என்று 3வது கட்டை அவன் முகத்தில் எறிவது போல கையில் விசிறின. ராஜா, காரியமெல்லாம் காரியம்தான். இதை பற்றி நீ வெளியில் மூச்சு விட்டாயோ அவ்வளோதான். புரிஞ்சுதா என்றான். புரியறது. எங்கேயாவது போய் ராவோடு ராவா ஒழிச்சு வை. இங்கேயே எங்கேயாவது வச்சு தொலைக்காத. எனக்கு சொல்லி தரையலா? சரி போ. சரி போ, ஜாக்கிரதை. அதுக்கு முன்னாடி அங்கே பேப்பரெல்லாம் இறஞ்சி கிடக்கு, யாராவது பார்க்கறதுக்கு முன்னே எடுத்து வை என்று சீமாட்சியிடம் சொல்லிவிட்டு ராஜா படு வேகமாக திருவான்மியூர் சென்றான். தன் வீட்டில் அம்மாவுக்கும் தெரியாமல் பையை பத்திரப்படுத்திவிட்டு வந்த டாக்ஸியிலேயே திரும்பி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியை அடைந்தான். அப்போது மணி 10:45. அகிலா வீட்டுக்கு போய்விட்டாள் என்பதை கேட்டதும் மனம் துணுக்குற்றது. கோதண்டராமன் உயிரோடு இருந்த நாட்களில் அவரை பார்க்க வெறுத்தர் இறங்கிய உறவினரில் பலரும் பயந்த தூரப்பந்துகளில் சிலரும் 10 நாட்களுக்கு வந்தபடி இருந்தார்கள். மஞ்சளையும் குங்குமத்தையும் இழந்த பாக்கியம் கணவரின் மரணம் எதிர்பார்த்ததொன்றே என்று அடிக்கடி எண்ணி மனம் தேர முயன்றாலும் சமூகத்தில் இன்னைக்கு தனக்கு சுமங்கலித்துவம் இல்லாமல் போய்விட்டதை குறித்து நொந்து கொண்டாள். எல்லா பெண்களையும் போலல்லாமல் அகிலா தன் சோகத்தை தன்னுள்ளே அடக்கி கொண்டு வீட்டு நிர்வாகம் குலைந்து போய்விடாத வண்ணம் பார்த்து கொண்டாள். துக்கம் விசாரிக்க வருபவர்களிடம் பாக்கியம் மௌனமாய் தன்னுடைய துயரத்தை காட்டி தலை குனிந்து உட்கார்ந்த போதெல்லாம் அகிலாதான் 2 வார்த்தைகள் பேசி அனுப்பினாள். பம்பாயிலிருந்து விமானத்தில் வந்த ரவியை தகப்பனாரின் மரணம் தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்த்திவிடவில்லை. அவரை குறித்து ஒருவித வேதனை தான் அவன் உள்ளத்தில் எழுந்தது. தந்தையின் சடலத்தை கண்டபோது அதன் முகத்தில் நிலவிய அமைதி அவனை கவர்ந்தது. இந்த அமைதி அவர் உயிரோடு இருக்கையில் அவருடைய மனத்தில் இருந்ததே கிடையாது என்ற ஞாபகமும் அவ்வேளையில் அவனுள் எழுந்தது. என்றைக்குமே ரவிக்கு தன் தந்தையை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. பள்ளிக்கூட நாட்களிலும் கல்லூரி வாழ்க்கையின் போதும் அவன் அவரை ஒரு சமூக துரோகி, ஏழைகளின் நெஞ்சை பிழிந்தெடுத்தவர் என்று பழித்து கூறியதுடன் இல்லாமல் அவரிடமே இடித்து காட்டியும் இருக்கிறான். அவருடைய வியாபார தந்திரங்களும் முறைகளும் அவனுள் வெறுப்பைத்தான் வளர்த்திருக்கின்றன. இரக்கம், பச்சதாபம் முதலான உணர்ச்சிகள் இல்லாதவன் மனித ஜாதியே இல்லை என்று நினைக்கிற ரவி கோதண்டராமனை மனித உருவில் இருக்கிற நடமாடும் அரக்கன் என்றே கருதியிருக்கிறான். இவ்வளவெல்லாம் அவன் தந்தையின் மீது வெறுப்பு கொண்டிருந்தாலும் அவனையும் மீறி அவர் மீது ஒருவித இரக்கம் எழத்தான் எழுந்தது. அவர் தகப்பனார் என்ற உறவின் அடிப்படையில் பாசத்தின் மலராக அந்த இரக்கம் தோன்றவில்லை. அவருடன் அவன் குழந்தை பருவத்திலிருந்தே பழகிய பழக்கமே இரக்கத்துக்கு காரணமாக இருந்தது. ஒரு நண்பனின் அறிவீனத்துக்காக பரிதாபப்படுவது போல் தான் அவனும் தந்தையின் பேராசைக்கு காரணமான அறியாமையைக் கண்டு பரிதாபம் கொண்டான். இப்போது அந்த தந்தை பிணமாக அவன் காலடியில் கிடந்தபோது வாழ்நாள் முழுவதும் அறியாமையிலே உழன்று விவேகம் பெறாமல் நல்லவர் என்று பெயர் எடுக்காமலே உயிர் நீத்தாரே என்ற வேதனை தான் தலை தூக்கி நின்றது.
தன்னுடைய வேதனை மனதில் புதைக்கப்பட வேண்டியதொன்று என்று எண்ணி அவன் சலனமற்ற முகத்தோடு ஆக வேண்டிய லௌகீக காரியங்களில் ஈடுபடலானான். ராஜா கோதண்டராமனின் சடலத்தின் மீது விழுந்து அழுத போது அவனுக்கு அச்செயல் வேடிக்கையாக கூட இருந்தது. உண்மையில் தகப்பனாரின் மரணத்தால் ராஜாவுக்கு தான் ஈடு செய்ய முடியாத நஷ்டமோ என்று ரவி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ரவி ஏற்கனவே அகிலாவிடம் சொல்லி வைத்தபடி சந்தானம் பாக்கிய நிலையத்துக்கு வந்திருந்தாலும் முழு பொறுப்பையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டைஃபாய்டு ஜுரம் காரணமாக சமீபத்தில் தான் அவன் பல வாரங்கள் கம்பெனிக்கு போகாமலேயே இருந்திருந்தான். இனியும் அவள் லீவ் எடுப்பது முடியாத காரியமாக பட்டது. கோதண்டராமனின் இறுதி யாத்திரை முடிந்ததும் தான் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வந்து போவதாக சொன்னான். ரவிக்கும் அது சரியாகப்பட்டது. என்னதான் கொஞ்ச நாட்களாக அவனுக்கு ராஜாவின் போக்கில் இருந்த மாறுதலை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் அவனை உடனே அனுப்பிவிட மனம் இடம் கொடுக்கவில்லை. 3 வருடங்களாக ராஜா ஒருவன்தான் கம்பெனி காரியங்கள் முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிறான். மேலும் சொன்ன காரியங்களை முடிப்பதில் அதனால் ராஜா பொய் கணக்கை எழுதி சில்லறையாக சம்பாதித்தாலும் சமர்த்தன் அவன். கம்பெனியை ஒரு வழியாய் மூடி வரவேண்டிய வரவுகளை வாங்கி கொடுக்க வேண்டிய பாக்கிகளை கொடுத்து சிப்பந்திகளையும் அனுப்பும் வரையில் இதற்கு 3 மாதங்களாவது ஆகாதா? ரவி ராஜாவை வைத்து கொள்ள வேண்டியதுதான். ராஜா இருக்கும்போது சந்தானம் அனாவசியமாக தன் வேலையையும் விட்டு கஷ்டப்படுவானேன். ஆக சந்தானத்துக்கு விடுதலை கிடைத்தது.